கொண்டு சூளை கொண்டு ஆட்கொண்டார் என்பர் சிவன் என்று சொன்னார்கள். நல்ல விஷயம் என்ன? பாலை கொண்டு அப்படின்னா யாரு? ஞான சம்பந்த பெருமாள். அதாவது பாலை சீர்காழி என்பதையில் 3 வயது குழந்தைக்கு குளத்தருகே அம்மை கொடுக்க அப்பனை பற்றி பாடினாலும் ஞான சம்பந்த செடியின் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுட. நான் கேக்குறேன், கொடுத்தது அம்மா தானே, அவன் சக்தியை பத்தி தானே அவன் பாடி இருக்கணும். ஏன் சிவனை பத்தி பாடுனா? சிவனை பத்தி பாடல. தோடுடைய செவி என்ன? தோடுனா யாரு போடுவா? பெண்கள் தான் போடுவாங்க. அப்ப கடுக்கன்னா ஆம்பளை தானே போடணும். ஆனாலும் அப்பாவை பார்த்து தோடுடைய செவி என்ன? அப்பாவோட ஒரு பக்கத்துல அம்மா இருக்கு, ஒரு காதுல தோடு இருக்கு, ஒரு காதுல கடுக்க இருக்கு. தாய் தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால பாலை காட்டி. அடுத்து காலை காட்டி. யாருக்கு காலை காட்டினாரு? மாணிக்க வாசகருக்கு. மாணிக்க வாசகர் போய் படுத்திருந்தாரா, சிவபெருமான் ஒரு அந்தனர் வடிவத்துல அவருக்கு தலைக்கு மேல படுத்துக்கிட்டு தலையில காலை வைப்பாரு. யாரையாவது உதைக்கிறது தள்ளிப்படி ஆண்டி இவர் தள்ளி போய் படுப்பாரு. மருதனம் போய் அவர் தலையில காலை வைப்பாரு. அட என்னையும் அங்க படுத்திருந்தேன், அங்கேயும் வந்து காலை வச்சா, இங்க படுக்கிறேன், இங்கே வந்து காலை வைக்கிறேன், என்ன ஐயரே தள்ளி படுங்க.